ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சரி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த லெட்டருக்காக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, இந்நேரம் லெட்ரு வந்திருக்கும், நீ தான் அலட்சியமாக நானும் 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ போய் கேட்க மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இல்லைம்மா நம்ம அட்ரஸ்க்கு எப்போதுமே எந்த போஸ்ட் வந்தாலும் ஸ்பீட்லலாம் அனுப்ப மாட்டாங்க, ஒரு 2-3 நாள் ஆகும், நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே தானே ஆகும், அப்படி இருக்கிறதுனால தான்மா நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நம்ம நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, சிலப்போ அட்ரஸ் தெரியாமல் திருப்பி அனுப்பியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுக்கு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கு, அதை பற்றியான ஒரு ஆர்வங்கிறது 5000 செலவு பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு அது முக்கியமா இல்லையான்னு நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, அப்புறம் எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சு. ஒருவேளை அம்மா சொல்கிற மாதிரி அட்ரஸ் இல்லாமல் திருப்பி அனுப்பியிருந்தாங்கன்னா, ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க சீக்கிரம் தானே சில இதுலலாம் அனுப்புவாங்க, அதனால நம்ம அலட்சியமாக விடக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் யோசித்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் முடிவெடுத்தேன், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம போய் நேராக போய் கேட்போம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயமும் இருந்துச்சு. ஒரு சில அம்மா சொல்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்பா அழைச்சிக்கிட்டு நான் போனேன். போயிட்டு அந்த லெட்டரை கேட்குறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போனதுக்கு, அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் ஏரியாவுக்கு போஸ்ட்மேன் மாறிட்டாங்களே, தெரியாதா அவங்களுக்கு, பழைய ஆள் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, இப்போ ஒரு 2 மந்த்தாக புதுசாக ஒருத்தர்ல வராரு, அவர் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே, இவ்வளோ முக்கியமானதுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க சொன்னாங்க. நாங்கள் உடனே சொன்னோம், இல்லை நாங்கள் இது பண்ணுறதுக்காக நினச்சோம், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதையுமே நம்ம ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தானே இருக்குது, அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம், கவலைப்படாதீங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச இதுதான், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையோடு வச்சுட்டு அவர் நம்பரை வாங்கிட்டு கால் பண்ணேன். அவர் சொன்னார், லெட்ரு வந்துட்டுமா, நான் ஆனால் திருப்பி அனுப்பலான்னு தான் இருந்தேன், நான் ஆஃபீஸில் ஈவினிங் நீங்கள் ஒரு 4 மணிக்கு வாங்க, அனுப்பிட்டேன்னா என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமாக சொன்னார். அட்ரஸை சொன்னோன்னே, ஏன் சார் இப்படி அப்படின்னோடனே, இல்லைம்மா வீட்டு நம்பர் அவங்க எதுவுமே நோட் பண்ணாமல் நேமும் அட்ரஸ் மட்டும் தானே வந்துருந்துச்சு, நான் விசாரித்து பார்த்தேன், யாரும் அந்த அளவுக்கு பதில் சொல்லல உங்கள் ஏரியாவில், அதனால தான் நான் திருப்பி வந்துட்டேன் எடுத்துகிட்டு, முந்தா நாள் தாம்மா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு, எங்கள் அப்பா வேறு பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளோ அலட்சியமாக இருக்குது, நான் அப்போயே சொன்னேன், ஒரு அம்மா அப்பையிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து போய் சொல்லிகிட்டு இருக்கா, நீ ஆனால் கேட்குறதே கிடையாது, நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ என்ன கேட்குற அப்படின்ட்டு இருக்கிற அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் என்னம்மா பண்ணுறது, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு அந்த இடத்துல. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டோம், அப்படிங்கிறப்போ வேலை கிடைச்சுமே நம்மளுக்கு திருப்பி எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அவர் தான் ஈவினிங் அனுப்பியிருக்க மாட்டார், என் மனசுக்கு என்னமோ தோணுது, அவர் திருப்பியெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டார், ஏதாச்சும் முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு, பார்த்துக்கிட்டு அனுப்பலான்ட்டு, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் திட்டாமல் இருங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மத்தியானம் சாப்பிடலை, எனக்கு ஒரு 4 மணிக்கு எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் மெயில் போட்டுடலாம், திருப்பி இது மாதிரி எனக்கு வரல சேரலன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த கம்பெனியில் சொல்கிறாங்களோ அதை பொறுத்துட்டு அடுத்தது நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரின்ட்டு ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு, என்ன அந்த மாதிரி சொல்லவே வார்த்தை இல்லை. அதாவது நான் ஒரு எக்ஸாமுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பயந்தோ ஒரு இது பண்ணியோ நான் இருந்தது கிடையாது. அவ்வளோ ஒரு பயமாக ஒரு மாதிரி மனசுக்கு நிறைய கவலைகளாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும், நம்ம எதாக இருந்தாலும் இனிமேல் யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவாகவே இது பண்ணேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவர் வச்சுருப்பாரு, அனுப்பியிருக்க மாட்டார், 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்திருக்காரு, அதனால் அனுப்பியிருக்க மாட்டார், அதோட ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறனால அவர் அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது,
நீங்கள் அவசரப்படாமல் இருங்க, ஈவினிங் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பேராகவே போனோம் 4 மணிக்கு. அவர் அப்போ தான் இங்கேருந்து வந்தார் வண்டியில் வந்து. ஆமாம்மா காலைல ஃபோன் பண்ணீங்களே அது நீங்கள் தானா அப்படின்னேன். சரி சரிம்மா இருங்க, நான் எப்படியும் அவசரப்பட்டு நிறைய இடம் அனுப்ப மாட்டேன், சில பேர் டக்குன்னு அனுப்பிடுவாங்க ரிட்டன், ஆனால் நான் ரிட்டன் போட மாட்டேன். ஏன்னா சில பேர் முக்கியமாக ஒரு வாரத்தில் வருவாங்க பண்ணுவாங்க, ஏதாச்சும் முக்கியமான லெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேம்மா. நீங்கள் இருங்க கொஞ்சம் நான் தேடி பார்க்குறேன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட டேபிளில் போயிட்டு அந்த ரேக்கெல்லாம் தேடினாரு. ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக தேடினப்போ எனக்கு நம்பிக்கை